இன்ஸ்பயர் எக்கனாமிக்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டை பற்றி பார்க்குறதுக்கு ஒரு சின்ன கதையோடு நம்ம ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் வந்து 2 கடை வச்சுருக்கீங்க. ஒன்று வந்து ஒரு பெட்ரோல் பங்க், இன்னொன்று வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடை. நீங்கள் லேப்டாப் விற்கிறீங்க. அதில் இந்த பெட்ரோல் பங்க் நீங்கள் நடத்துகிறப்போ அரசாங்கம் வந்து திடீர்னு பெட்ரோலோட விலையை அதிகரிக்கிறாங்க. 10 ரூபா அதிகரிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த விலையை அதிகரிக்கிறப்போ நீங்கள் என்ன பயப்படுறீங்கன்னா, ஐயோ பெட்ரோல் விலை அதிகரிச்சிருச்சே, நம்ம கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருந்தவங்க சுத்தமாக வராமல் போயிடுவாங்களோ அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்க. பட் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. பெட்ரோல் விலை 10 ரூபா அதிகரிச்சும் கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக அதனால் பாதிக்கப்பட்ட மாதிரி தெரில. எப்பயும் வந்துட்டு இருந்த கஸ்டமர்ஸே தான், ஒரு சில பேர் மட்டும் வரல. பட் மற்றபடி எல்லாரும் வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்மளோட லேப்டாப் கடைக்கும் அதிக விலை வச்சு பொருட்களை விற்கலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி அதிக விலை வைக்கிறீங்க. பட் இந்த தடவை யாருமே வரமாட்டாங்க. உங்களோட கடையோட கஸ்டமர் பேஸ் அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிரும். பெட்ரோலில் நடந்த கேஸ் மாதிரி கிடையாது. இது ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்காது விலை அதிகரிக்கிறப்போ ஒரு சில பொருட்களோட குவான்டிட்டி டிமாண்டட் வந்து ரொம்பவே குறையுது. பட் ஒரு சில பொருட்களோட குவான்டிட்டி டிமாண்டட் வந்து கம்மியாக தான் குறையுது. இதுதான் வந்து எக்கனாமிக்ஸில் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. டிமாண்ட் கர்வ், டிமாண்ட் அனாலிசிஸில் நம்ம பண்ணோன்னா நமக்கு வந்து ப்ரைஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா டிமாண்ட் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். பட் எந்த அளவு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதுதான் வந்து நம்ம எலாஸ்டிசிட்டி அப்படின்ற இந்த கான்செப்ட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ எலாஸ்டிசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தி percentage change in quantity demanded as a result of percentage change in price. ஒரு பொருளோட ப்ரைஸ் மாறுறனால அந்த பொருளோட குவான்டிட்டி டிமாண்டட் எத்தனை சதவீதம் மாறுது அப்படிங்கிறது தான் இந்த ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் சேஞ்ச் இன் ப்ரைஸை வந்து சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் பர்சன்டேஜ் சேஞ்சை வந்து நம்ம மேலே நியூமரேட்டரில் போட்டுக்கிறோம். அது கீழே வந்து டினாமினேட்டரில் சேஞ்ச் இன் ப்ரைஸை நம்ம போடுறோம். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து எலாஸ்டிசிட்டியை மேத்தமேட்டிக்கலி ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். பட் இதே எலாஸ்டிசிட்டியை நம்ம கிராஃபிக்கலி ரெப்ரசன்ட் பண்ணோன்னா அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு கிராஃப் எடுத்துக்கலாம். இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னெலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் இன்னெலாஸ்டிக் டிமாண்ட்னா, இந்த கிராஃபில் பார்த்தீங்கனாலே தெரியும் இதோட டிமாண்ட் கர்வ் வந்து ஒரு நேர் லைன் மாதிரி இருக்குது. ப்ரைஸ் வந்து நிறையாவே சேஞ்ச் ஆனாலும் குவான்டிட்டி கொஞ்சம் தான் மாறுது. அதே நேரத்தில் இந்த கிராஃபை பாருங்கள். இந்த கிராஃபில் டிமாண்ட் லைன் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த டிமாண்ட் கர்வ் வந்து அவ்வளோ ஸ்டீப்பாக இல்லை. இதில் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலும் குவான்டிட்டி வந்து அதிகமாக சேஞ்ச் ஆகுது. இதுதான் வந்து இன்னெலாஸ்டிக் டிமாண்ட் அண்ட் எலாஸ்டிக் டிமாண்ட்னு சொல்லுவாங்க. இன்னெலாஸ்டிக் டிமாண்டில் என்ன நடக்கும்னா, நீங்கள் வந்து ப்ரைஸ் எவ்வளோ தான் மாற்றினாலும் கம்மி குவான்டிட்டி சேஞ்ச் தான் இருக்கும். பட் எலாஸ்டிக் டிமாண்டில் நீங்கள் ப்ரைஸை கொஞ்சமாக மாற்றினாலே பெரிய ஒரு டிமாண்ட் சேஞ்ச் ஏற்படும். ஸோ இதோட எக்ஸ்ட்ரீம் கேசஸும் இருக்குது. பர்ஃபெக்ட்லி இன்னெலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. பர்ஃபெக்ட்லி இன்னெலாஸ்டிக் டிமாண்டில் வந்து நீங்கள் என்ன தான் ப்ரைஸை சேஞ்ச் பண்ணாலும் குவான்டிட்டி டிமாண்டட் சேஞ்சே ஆகாது. அதே மாதிரி இன்னொரு சைட் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்டில் நீங்கள் வந்து ப்ரைஸ் சேஞ்சே பண்ணனாலும் குவான்டிட்டி டிமாண்டட் வந்து பயங்கரமாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் வந்து பர்ஃபெக்ட்லி இன்னெலாஸ்டிக் அண்ட் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுது, இதனால குவான்டிட்டி டிமாண்டட்லாம் சேஞ்ச் ஆகுது. பட் ப்ரைஸ் மட்டும்தான் உங்களோட குவான்டிட்டி டிமாண்டட் சேஞ்ச் பண்ண முடியுமா? இந்த எலாஸ்டிசிட்டி அப்படின்ற இந்த கான்செப்டை நம்ம வெறும் ப்ரைஸை மட்டும் தான் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டியும் தாண்டி இன்கம் எலாஸ்டிசிட்டி அண்ட் கிராஸ் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்கம் எலாஸ்டிசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட சேஞ்ச் இன் இன்கம் எப்படி உங்களோட சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டடை எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். இந்த இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டோட கிராஃபாக இருக்கட்டும், இல்லை மேத்தமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரே ஒரு சிம்பிள் சேஞ்ச் தான் இருக்கும். போன கேஸில் நம்ம ப்ரைஸை வந்து ஒரு வேரியபிளாக எடுத்திருப்போம். இந்த கேஸில் நம்ம இன்கம் வந்து ஒரு வேரியபிளாக எடுத்திருக்கோம். அதே மாதிரி இன்னொரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து 2 பொருட்களுக்கு நடுவில் இருக்கிற எலாஸ்டிசிட்டியை பற்றி பேசுது. இப்போ வந்து பெட்ரோல் அண்ட் வாகன விற்பனை அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இதனால் பெட்ரோலோட விலை அதிகரிச்சதுன்னா வாகனத்தோட வாங்குகிற அந்த எண்ணிக்கை வந்து மாறும். அதே மாதிரி ஷூ அண்ட் சாக்ஸ் எடுத்துக்கோங்க, அதுவும் ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ். இந்த கூட்ஸ் எல்லாமே நம்ம காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து சப்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது டீ, காஃபி வந்து சப்ஸ்டிடியூட்ஸ். டீயோட விலை மாறுச்சுன்னா காஃபியோட குவான்டிட்டி டிமாண்டட் எப்படி ஆகுது அப்படிங்கிறது வந்து கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் பேசும். ஸோ இந்த மாதிரி எலாஸ்டிசிட்டி அப்படின்ற கான்செப்ட் வந்து நம்ம நிறையா இடங்களில் பயன்படுத்தலாம். இன்ஃபேக்ட் எலாஸ்டிசிட்டி வந்து
பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்களோட பொருட்களோட விலையை ஏத்துறப்போ அவங்க இந்த எலாஸ்டிசிட்டியை வச்சு தான் அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த பொருட்களோட விலையை ஏத்துனா மக்கள் இன்னும் நம்மகிட்ட வருவாங்களா, இந்த பொருட்களுக்கு வந்து எலாஸ்டிக் டிமாண்ட் இருக்கா, இன்எலாஸ்டிக் டிமாண்ட் இருக்கா, இந்த மாதிரி கம்ப்ளீட் எலாஸ்டிசிட்டி அனாலிசிஸை பண்ணி தான் பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து அவங்களோட ப்ராடக்ட்டுக்கான விலையை மாற்றுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்பயர் எக்கனாமிக்ஸ்க்கு மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் பிரவீன் சைனிங் ஆஃப்.